ஹாய் சரண்யா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். உங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பயணம், இப்போத்த பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்குது? நடிப்பு தொழில் சூப்பராக போய்கிட்டுருக்கு. எப்போவும் போல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது எனக்குன்னு சில பொசிஷன் கொடுத்துருக்கு இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. ஸோ எனக்குன்னு சூட்டபிளான ரோல்ஸ் நல்லபடியாக எனக்கு வந்து சேருதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் செலக்ட் பண்ணுற காலகட்டம் போயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் செலக்டே பண்ண வேண்டாம், அவங்களே கரெக்டாக எனக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்கிட்ட வருது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட், நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க. ஃபேஷன் டிசைனிங்கும் சினிமாவும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். ஏன்னா சினிமாவில் தான் ஃபேஷனே ஆரம்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனராக நீங்கள் ஹவ் இஸ் யோர் ஃபீல்டு, எப்படி போய்கிட்டு இருக்கு? அதாவது ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து என்னுடைய பேஷன். ஃபஸ்ட் பிகினிங்கில் வந்து ஒரு பேஷனாக சும்மா ஒரு 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆரம்பித்தேன். இப்போ ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷனாக என்னுடைய டிசாஃப்ட் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் அஸ்பைரிங் ஆட்டிடியூட்ஸோடு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஆரம்பித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். என்னென்னா, இப்போது நீங்கள் சொசைட்டிக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அதாவது சொசைட்டி, சமூகத்துக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்குறத விட நான் தான் சமூகம், நான் தான் சொசைட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் அம்மா, அக்கா, அத்தை, சித்தின்னு நான் தான் இருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் அத்தை மாதிரி நீங்கள் இருக்கீங்க, என் சித்தி மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு என்னை வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ சொசைட்டிக்குள்ளேயோ அவங்க அவ்வளோ க்ளோஸாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்படி என்னை லிங்க் பண்ணியிருக்கும்போது என்னுடைய படங்களை அவங்க வெளியே பார்க்கும்போது, மூவியில் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பயங்கர ரிலீஃபாகவும் பயங்கர எக்ஸைட்டிங்காகவும், அப்போ அந்த மாதிரி ரிலீஃபாகவோ எக்ஸைட்டாகவோ ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக ரிலீவ் ஆகுது. இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அப்படி மாறி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ரிலீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறதே நான் சமூகமுக்கு பண்ணுற ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் மேலும் மேலும் தொடரணும். அதே மாதிரி எல்லா குடும்பங்களும் என்னை வந்து ஒரு அங்கமாக நினச்சி எப்போவுமே அவங்க மனசில் வச்சுக்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சமூகத்துக்கு நீங்கள் ஆஸ் அ ஃபேஷன் டிசைனர் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபேஷன் டிசைனராக எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் தைக்கணும். அந்த விதவிதமான ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம தைக்கிற ட்ரெஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும், இப்படி நான் ஒரு டிசைனராக மாறணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எய்மாக இருக்கும். ஆனால் என்னுடைய எய்ம் அப்படின்னு ஆரம்பித்ததே வந்து சொசைட்டிக்கு நான் எதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான். அதில் என்னென்னா, இப்போது எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு யார் என்ன கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கும் போதே அவங்களோட அடுத்த கேள்வி என்னென்னா, இதுக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இதுக்கு அப்படி தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே வந்து விமன், நிறைய விமன், அதாவது ஒரு 40 வயசு 45 வயசு எல்லாம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம இத்தனை காலமாக நம்ம ஒன்றுமே செய்யலையே, வெறும் குழந்தைங்கள வளர்த்தோம், வீட்டில் இருந்தோம், சமைச்சோம், நம்மளுக்குன்னு லைஃப்பில் நம்ம ஏர்ன் பண்ணல, ஒன்றும் பண்ணல, தண்டமாக பொழுது கழிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு நினப்பு இருந்து தான் என்கிட்ட வருவாங்க. சரி, டைம் பாஸாக நம்ம இதை கற்றுக்கலாம், இனிமேலாவது நமக்கு டைம் இருக்கே, எதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வர விமன் எல்லாருக்குமே இதை கற்றுக்கிட்ட உடனே அவ்வளோ புத்துணர்ச்சியோடு அவங்க ஒரு புது லைஃப் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு திறமை எனக்குள்ளே இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும், நான் சும்மா பொழுதுபோக்காக வந்தேன், ஆனால் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ உமனை எம்பவர் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்போவுமே ஒரு பெண் அப்படிங்கிறவங்க, ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை வந்து நம்ம என்லைட்டன் பண்ணோம்னா அந்த குடும்பமே என்லைட்டன் ஆகிடும். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சொசைட்டிக்கு இதுதான் என்னுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். நிறைய பெண்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி தனக்குள்ளே இருக்கிற திறமையை கொண்டு வந்து தான் யூஸ்லெஸ்ஸாக இல்லை, நானும் ஒரு பெரிய ஒரு வேலையை கற்றுட்ருக்கேன், செல்ஃப் டிபெண்ட்டாக நான் என்றைக்கு வேணால் சம்பாதிக்கலாம், இப்படின்னு நிறைய தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு ஏரியாவில் நான் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இவங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து எல்லா தொழிலுக்குமே லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குமே ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அப்படி பார்த்தா சினிமாவில் இருக்கிறவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. சீசனல், இந்த வந்தால் வரும் படம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சினிமா பயணத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்பேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கனெக்டே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு லைஃப்பில்.
ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹீரோயினாக வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது ஷார்ட் லிவ்டு தான். கொஞ்சம் படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமேல் எங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் ஆனது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவில் ஓப்பன் ஆச்சு. அந்த ஏரியா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த ஏரியாவுக்கு வந்து முடிவே கிடையாது அப்படின்ட்டு. அதாவது கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம், இதுக்கு எதுவுமே பேரியர் கிடையாது. ஹீரோயினாக பண்ணும்போது வேணால் திருமணம் ஒரு ஸ்டாப் ஆகிடும், குழந்தை பிறந்தா மறுபடியும் அது ஒரு ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் ஆகிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்லாட் எப்படி ஆகிடுச்சுன்னா ஸ்டாப்பே கிடையாது, போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. என்ன ரோல் வேணால் கொடுக்குறாங்க, என்ன ரோல் வேணால் கூப்பிடுறாங்க, அதுக்கு இப்போ தான் கூப்பிடணுன்னு கிடையாது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போத்த பொசிஷன், இப்போத்த ஸ்டேட்டஸ் அண்ட் சினிமாவுக்கு எனக்கு முடிவே கிடையாது. எனக்கு என்னுடைய கம்பேரிசனில் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஆச்சி மனோரமா ஆச்சி மாதிரியே இருக்கீங்க, அவங்க பொசிஷனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ நிஜமாகவே என்னுடைய ஆசை அதுதான். எப்படி அவங்கள கொண்டாடினாங்களோ அதே மாதிரி எனக்கு நான் எவ்வளோ காலம் நடிக்க முடியுமோ அவ்வளோ காலம் நடிக்கணும். இதே மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டேட்டஸ் எனக்கு இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து ஆச்சரியமான ஒரு பர்சனாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது நீங்கள் சொல்லுங்கள். இப்போது எங்கள் ஃபீல்டு ஆக்டிங் ஃபீல்டு ஷார்ட் லிவ்டுங்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போது உங்கள் ஃபீல்டு வந்து ஒரு வேறு ஃபீல்டு, ஃபேஷன் டிசைனிங், அப்படி வேறு பல தொழில் இருக்குது. நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கில் உங்கள் ஃபீல்டு என்ன நினைக்கிறீங்க? அது ஷார்ட் லிவ்டா இல்லையா? ஏன்னா எல்லா தொழிலையுமே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ உங்கள் ஃபீல்டில் எப்படி இருக்குது, எவ்வளோ லைஃப் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா இப்போது இயற்கையிலேயே யோசித்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு தான் அழிவே கிடையாது. ஒன்று வந்து சாப்பாடு, ஒன்று வந்து உடை. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இட்லி தோசைலாம் இருக்குது, ஆனாலும் இன்னமும் புதுசான இட்லிகள் தோசைகள் வந்துருச்சு. அந்த மாதிரி சாப்பாட்லேயும் வெரைட்டி தேடிக்கிட்டே இருப்பாங்க, க்ரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ பாரு எங்கே சாப்பாடு கடை வச்சாலும் அங்கே ஒரு கும்பல் இருக்கும். அதே தான் துணியும் வந்து ஆண்டாண்டு காலமாக துணி போட்டுக்கிட்டு தான் ஆகணும் எல்லோரும். அந்த துணியில் எல்லோரும் வெரைட்டி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது இன்னொரு தொழில் அழிவே கிடையாது. ஒரு தொழில் என்னென்னா துணி தான். ஸோ அது என்னுடைய லக்கு, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்கிறது. ஸோ அதனால் இப்போது க்ளோத்ஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கனாலே அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நான் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற லேர்னிங்காக இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே எண்டே கிடையாது. லேர்னிங்குக்கும் எண்டு கிடையாது, பிஸ்னஸ் க்ளோத்ஸ்னாலும் எண்டு கிடையாது. எவ்வளோ பேஷன் இருக்கோ, எவ்வளோ கனவு இருக்கோ, எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இது வளரும். அண்ட் எவ்வளோ வளர்ந்தாலும் ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் துணி அப்படிங்கிற விஷயமும் எப்போவுமே எண்டு இல்லை, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு கனவு மட்டும்தான் தேவை, உழைப்பு தேவை, அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கும், நிறைவேறாத ஆசை இருக்கும், கோல் இருக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஆசை இல்லை நிறைவேறாத ஆசை இல்லை கோல் எது சொல்லுங்கள் அதை பற்றி. கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து தேசிய விருது வாங்கிறத விட ஆசைப்படுற ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் வந்து ரஜினி சாரோட நடிக்கிறது. ரஜினி சாரோட ஜோடியாக நடிக்கணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கமல் சாரோட நடித்த உடனே நினச்சேன், எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக ரஜினி சாரோட உங்களுக்கு நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு. நானும் அதுக்கு முழுமையாக நம்பினேன், உடனேவே நான் நடிச்சிருவேன் அப்படின்ட்டு. பட் அது எனக்கு அதுக்கான அதிர்ஷ்டம் அப்போ கிடைக்கல. ஆனால் அது வந்து இன்னமும் எனக்கு அது கிடைக்காது அப்படின்னு என்னால் அது மைண்ட்லேருந்து எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற தாட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அது என்னோடய ஒரு பெரிய ட்ரீம், கண்டிப்பாக ரஜினி சாரோட நடிக்கணும். அதே மாதிரி லால் சார், மோகன்லால் சாரோட நடிக்கணுங்கிறதும் என்னோடய ஒரு பெரிய ட்ரீம். ஸோ இதுதான் என்னுடைய பெரிய ஆசை. ஆக்சுவலி நேஷ்னல் அவார்டுங்கிறது எப்படின்னா எல்லாருமே வந்து நேஷ்னல் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கணுங்கிறது தான் கோலாக வச்சுருப்பாங்க. நான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் வாங்கலை, கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்லாட்டில் வந்ததுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அதை விட எல்லை மீறின சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு ஆசை அப்படின்னு எனக்கு நிறைவேறாமல் நிற்கிதுன்னா அது மட்டும்தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? ஏதாவது கோல், எதுக்காக நீங்கள் வாட் ஆர் யூ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ்? நிறைய இருக்குது. அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக வந்து நான் புதுசாக எதாவது டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் பண்ணது வந்து ட்ரெண்ட் ஆகணும், எல்லோரும் அதை போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக ஃபேஷன் டிசைனருக்கான ட்ரீம். பட் எனக்கு வந்து முதலிருந்தே வந்து இது டீச்சிங் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் ஆச்சு. ஃபேஷன் டிசைனிங் டீச் பண்ணணும், நிறைய விமனை எம்பவர் பண்ணணும், நிறைய விமனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். அது சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும்ன்றது உண்மையாகவே நான் நினச்சேன். ஏன்னா நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அப்படி நினச்சனால நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இதை நான் கற்றுக்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது, அப்போ இது கற்றுக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி வெளியவும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இதில் வேலை வாய்ப்புன்றது நம்மளாக செஞ்சுக்கலாம்,
இது ஒரு தொழில் மட்டும்தான், சுய தொழில். நம்மளாம் வீட்டில் உட்காந்து தச்சே நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு அது பத்தாமல் வெளியே வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி நான் நினச்சி சரி ஓகே, அப்போனா நம்ம வேலை வாய்ப்பு வர்ற மாதிரி இவங்களை பிளான் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் அல்டிமேட் எய்ம் என்னென்னா சினிமாவில் வேலை செய்கிறது தான். ஃபேஷன் பண்ணாலே அவங்க ஆட்ஸ் பண்ணணும், இல்லை சினிமா பண்ணணும், அதில் தான் ஃபேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு அது இருக்குது அந்த லைன். அப்போ நம்ம ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை டிசைனர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. டிசைனர்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா அவங்களுடைய ஒர்க் ரொம்ப பிடிச்சி எனக்கு இப்போவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் டிசைனர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அமைச்ச மாதிரி என்னுடைய கோல், என்னுடைய ஆசை என்னென்னா, கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி என்னுடைய டிசாஃப்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே கோர்ஸ் முடித்தோன்னா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறது வெளியே தெரியப்படணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ என்னோட ஒரு பெரிய ட்ரீமே அதுதான். தனியாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக விமன் வீட்லேயும் தைச்சி கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாசலில் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். இதுக்கான ஒர்க்கில் தான் நான் இருக்கேன். இதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோல். இப்போ உங்களுடைய கணவர் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், அந்த மாதிரி ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி இருக்கிற ஒரு கணவர் உங்கள் நடிப்பு துறையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார்? அதாவது என்னுடைய கணவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர், இயக்குனராக வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு நடிகராகவும் வேலை பார்த்து, இப்படின்னு சினிமாவில் இருக்கிற இந்த எல்லா துறையிலையுமே அவருடைய ஒரு பங்கு இருந்தனால சினிமாவில் எனக்கு என்ன சந்தேகங்களோ என்ன கைடன்ஸோ அவரால் ஈஸியாக கொடுக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே நினைப்பாங்க கண்டிப்பாக அவர் இந்த ஃபீல்டில் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக அவருக்கும் தெரியும். அது உண்மையும் கூட. ஒரு கதை கேட்டால் கூட அவர்கிட்ட நான் கான்ட்ரிபியூட் சொல்லுவேன், இது நல்லாயிருக்குமா, எனக்கு சூட் ஆகுமான்னு. அவரால் எனக்கு கொடுக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றத. பட் ஆனால் லைக் இப்போது சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத விட இப்போது கான்ட்ரிபியூஷன் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்மகன் அப்படின்னு நிறைய பேர் இப்படி கூட நினைக்கிறாங்க, சேம் ஃபீல்டில் இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள காம்படிஷன் வருமா, அவங்களுக்குள்ள ஈகோ வருமா, காம்ப்ளெக்ஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு சஜஷன் கொடுக்கறதோட நிற்காது. அதுதான் உண்மை. அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டிங் பர்சன். எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எல்லாம் அந்த ஒரு காம்படிஷன் ஈகோங்கிறதே இல்லாமல் அந்த ஏரியா வரும்போது அவர் டோட்டலாக வேறு ஆளாக மாறி ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுவார். அது இல்லைன்னா என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கே இருக்காது. அது எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், அது உண்மையாகவே இப்படி ஒரு பர்சனாலிட்டி கிடைக்கிறது பெரிய புண்ணியம். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரேர். ஹஸ்பண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு காம்பீட்டிங் ஃபீலிங், ஒரு ஈகோ இல்லாமல் நமக்கு சொல்லி கொடுத்து, ஒரு அவார்டு வாங்கினா கூட நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி உட்காந்து எனக்காக கிளாப் பண்ணி, அந்த இது பெரிய லக்கு. ஸோ ஐ திங்க் என்னுடைய கிரேட்டஸ்ட் சப்போர்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் என்கரேஜ்மெண்ட்னா என் ஹஸ்பண்ட் தான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது உங்கள் கணவர் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் அப்படியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கணவர் ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிற ஃபீல்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு. அப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு, ஆக்டிங் பண்ணுறவர், அவரால் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் இருக்கா, அவர் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறாரா? ஸோ அந்த மாதிரி அதை பற்றின உங்களோட கருத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான். என்கிட்ட ரீசெண்டாக பார்த்து நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டுட்டாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க, சார் எதுவும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவரை நடிகராக, இயக்குனராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு அருமையான ஓவியர், அழகாக பெயிண்டிங் பண்ணுவார். அண்ட் நிறைய விஷயங்கள் நாலேஜபிள் பர்சன், நிறைய வெல்ரெட் பர்சன், எக்கச்சக்க புக்ஸ் படிப்பார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது எந்த அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இது என்னை நிறையவே ஹெல்ப் பண்ணுது. ஐ ஷுட் கால் மை செல்ஃப் த லக்கியஸ்ட் பர்சன் ஆக்சுவலாக. ஏன்னா என்னுடைய ஃபீல்டுலேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம். எவ்வளவோ ட்ராயிங்ஸ் எனக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காரு, எம்ப்ராய்டரி கனெக்டடாக. எவ்வளவோ எனக்கு இப்போ ஒரு லோகோ போடுறதுலேருந்து, இல்லை இப்படி ஒரு பேக்ட்ராப் போடணும், அதுக்கு என்ன டிசைன் போடுறதுலேருந்து எல்லாமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் அந்த டேஸ்ட்டும் அந்த திறமையும் இல்லைன்னா அவரால் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வீட்டிலேயே அதுக்கான ஹெல்ப் இருக்குங்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ். அண்ட் அவருக்கு அது இஷ்டங்கிறனால என்ன நான் செஞ்சாலும், இப்போ நான் ஒன்று விஷயம் தைச்சா கூட உடனே அதில் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார், இது எப்படி தைச்சிருக்குன்னு கேட்பார், இது எவ்வளோ, அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பார். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட ரசித்து எடுப்பார். அதை ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுன்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் அவருக்கு அந்த டேஸ்ட் இல்லைன்னா அவரால் பண்ணவே முடியாது. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணுறாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரண்யா ஆக்ட்ரஸ் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இந்த விமன்ஸ் டேயில் உங்களை சந்தித்ததும் உங்ககிட்ட சொசைட்டியில் உங்களுடைய ஹெல்ப்பு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நீங்கள் உங்களுடைய ஆஸ்பிரேஷன் எல்லாமே கேட்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் உங்களுடைய விமன்ஸ் டே விஷ் நீங்கள் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அதாவது உமன்ஸ் டேயில் வந்து உண்மையான ஒரு ஃபேஷன் டிசைனர் சந்திக்கிறதும் பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சந்திச்சிட்ருக்காங்க டெய்லி படங்களில். ஆனால் ஒரு ஃபேஷன் டிசைனர் சொசைட்டிக்கு செய்கிறது, ஒரு ஃபேஷன் டிசைனர் மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். எம்பவரிங் உமனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் சொசைட்டிக்கான கான்ட்ரிபியூஷன், ஒரு உமனுக்கான கான்ட்ரிபியூஷனுங்கிறது நம்ம 2 சைட்லேருந்தும் வர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். Really very happy. I wish all the women a great happy Women's Day. எல்லா ஆடியன்ஸ்க்கும் என்னுடைய ஹாப்பி, aspiring, prosperous, healthy Women's Day. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.